அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 8 வயசு குழந்தைக்கு நம்ம சுடிதாருடைய டாப் மட்டும் நம்ம எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு மெட்டீரியல் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான். காட்டன் மெட்டீரியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3/4 மீட்டர் இருக்குது. ஸோ 1 மீட்டர் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ 3/4 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து பெரிய அகலம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா ஒரு 44 இன்ச்சு வந்துட்டு அகலம் இருக்குது. ஸோ சில கிளாத்தில் பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும். இது வந்து அகலம் பார்த்திங்கன்னா 44 இன்ச்சு இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்துட்டு நம்ம டாப் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த காட்டன் கிளாத்தை நம்ம உள் பக்கமாக நம்ம வந்துட்டு மடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வெளிப்பக்கமாக மார்க்கிங்லாம் போட்டால் தெரியும். ஸோ அதனால் உள் பக்கம் தான் மார்க் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி உள்ளே வெளியே பார்த்துங்க. உள்ளே வெளியே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணி போட்டுங்க. இப்போ நான் வந்து 4 இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இந்த பாருங்கள், இது ஓப்பனாக இருக்கக்கூடிய 2 பீஸு, இது க்ளோஸாக இருக்கக்கூடிய 2 பீஸு, மொத்தம் வந்து 4 நம்ம மடித்து போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நான் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா சீட் லூஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சீட் லூஸ் கனெக்ட் பண்ணோன்னு சொன்னாக்கா நமக்கு 25 இருக்குது டோட்டல் சுற்றளவு. ஸோ அந்த 25 நம்ம 4 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 25ல் ஒரு 4 சேர்த்துன்னு சொன்னால் 29 இன்ச் இருக்கும். ஸோ 29 நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ 4ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 7.25 இன்ச் வரும். ஸோ 7.25 இன்ச் நம்ம வச்சுட்டு அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1 இன்ச் நம்ம வந்துட்டு தைக்கிறதுக்கு சேர்த்து விட்டுக்கணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம சேர்த்தோன்னு சொன்னாக்கா 8.25 வரும். ஸோ ஒரு 8.5 இன்ச் நம்ம டோட்டலாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 8.5 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம துணி வந்து மடிச்சிக்கிட்டால் போதும். ஸோ அதிகமாக நம்ம மடித்து வேஸ்டேஜ் பண்ண தேவையில்ல. சீட் லூஸ் கனெக்ட் பண்ணி தைக்கிறது கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி துணியை வந்து மடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகமாக துணி இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து துணியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அளவில் வந்து நம்ம 8.5 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம மடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் எவ்வளோ என்னன்றது நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. கை நீட்டு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. கையுடைய லூஸ் சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 22.5 இன்ச்சு. இடுப்பு லூஸு 19.5 இன்ச்சு. சீட் லூஸ் பார்த்திங்கன்னா 25. டாப்போடைய லென்த்து அதாவது டாப்போடைய உயரம் பார்த்திங்கன்னா 28 இன்ச்சு. ஸோ இப்போ இந்த அளவு வச்சு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் நம்ம கேப் விட்டு ஒரு கோடு போட்டுடலாம். தைக்கிறதுக்காக வேண்டி விட்டுட்டு நம்ம கோடு போட்டுட்டோம். ஸோ இப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா டாப்போடைய லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணணும். டாப்போடைய லென்த்து பார்த்திங்கன்னா 28 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 28 இன்ச் அப்படியே கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆமோல் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு ஒரு 3.5 இன்ச் நான் வந்து வைக்கிறேன். 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சீட் லூஸ் அந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 16 இன்ச்சு. இப்போ இந்த ஆமோல் மார்க்கிங்கும் சீட் லூஸ் மார்க்கிங் சென்டரில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு 8.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம் இடுப்பு லூஸ்க்காக வேண்டி. ஸோ இடுப்பு லூஸ் இறக்கிறதுக்கு 8.5 இன்ச் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 3 மார்க்கிங்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டுடலாம். பாட்டம்லேயே நம்ம கோடு போட்டுருவோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வந்து வைக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் பாடி லூஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 22.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 22.5 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கணும். 22.5 நம்ம 4ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 5.1 வரும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாடி லூஸ் வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இடுப்பு லூஸ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 19.5 இன்ச் இருக்குது. ஸோ அதை 4ஆக பிரித்தோன்னு சொன்னாக்கா 5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் லூஸ் வந்து நம்ம வைக்கணும். சீட் லூஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 25. ஸோ அந்த 25 நம்ம வந்து 4ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 6.25 வரும். ஸோ 6.25 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 6.25 வச்சுட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 3 மார்க்கிங்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். அதை பாடி லூஸ், இடுப்பு லூஸு, சீட் லூஸ் 3லேயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சீட் லூஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு நம்ம பாட்டம்லேயும் வைக்கலாம். இல்லை ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கிராஸாக நம்ம வந்து கோடு போடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கிராஸாக வேணும்னாக்கா நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம கீழே வந்து பாட்டம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஷேப் வந்து கரெக்டாக போட்டுடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு வைக்கணும். ஸோ ஷோல்டர் அளவு அப்படியே 9 இன்ச் இருக்குது. நம்ம அதை அப்படியே வச்சுருவோம். அதான் தைக்கிறது சேர்த்து அதிலே உள்ளே கவர் ஆகிடும். அதே மாதிரி கழுத்துடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வைக்கிறேன். ஸோ நம்ம இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வைக்க போகிறதால 2 இன்ச் வச்சுருவோம். ஸோ 2 இன்ச் வச்சு பைப்பிங் பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த எல் ஷேப் வந்து போட்டுக்கலாம். ஆமோலுக்காக வேண்டி எல் ஷேப் போட்டுட்டு இந்த ஷேப் எடுத்துருவோம். இந்த ஷேப் எடுத்துகிட்டு நம்ம அளந்து பார்த்தோம்னாக்கா நம்ம எவ்வளோ வருதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஆமோல். இப்போ நம்ம இது வந்து அளந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 இன்ச் தள்ளி வச்சு நம்ம அளந்து பார்க்கணும். தைக்கிறதுக்கு சேர்க்காம 5.5 இன்ச் வருது. இந்த பாருங்கள், இப்போ மறுபடியும் அளந்து காட்டுறேன். கரெக்டாக 5.5 இன்ச் வருது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 5.5 இன்ச் போதுமானது தான். இப்போ நம்ம சைடில் 1 இன்ச் கேப் விட்டு நம்ம அப்படியே ஷேப்பாக வந்து கட் பண்ணிடலாம். மார்க்கிங்கில் எல்லாத்துலேயும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஷேப் எடுத்து கட் பண்ணோம். அது ஏரோ ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணணும். கழுத்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் கேன்வாஸ் வச்சு கூட நீங்கள் தைக்கலாம். நம்ம இந்த காட்டன் துணின்றதால் நம்ம கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, அப்படியே ப்ளைனாக நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கில் வந்துட்டு பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். பேக்கில் வந்து சாதாரணமாக நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் போட்டு தைப்போமோ அதே மெத்தடில் தைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 2 டாப் ஃப்ரண்ட்டு பேக் நம்ம 2 நம்ம தனித்தனியாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பண்ணிவிட்டு நெக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலே நம்ம நெக் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பேக் பார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது துணி. ஸோ அதனால் எந்த பார்ட் வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து பேக் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேக்குடைய கழுத்து இறக்கம் ஒரு 2.5 இன்ச் நான் வந்து வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பின் கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வச்சா போதும், சின்ன குழந்தைன்றதால. இப்போ நம்ம அப்படியே கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன் கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ முன் கழுத்துக்கு அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுக்குவோம். டபுளாக மடித்து போட்டுட்டு கழுத்துடைய இறக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ முன் கழுத்து வந்து அளவு மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து பார்த்திங்கன்னா இறக்கம் வந்துட்டு ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். ஸோ 3லேருந்து 3.5 வரைக்கும் வைக்கலாம். நம்ம வந்து லீஃப் நெக் கட் பண்ண போகிறதால ஒரு 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுத்து வந்து ஷுவராக கட் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கவர் தட்டு வந்து நம்ம கட் பண்ணணும். அதான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம கவர் தட்டு எடுக்கணும். அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரண்ட்டில் கம்பல்சரி வந்துட்டு பாடி துணிலையும் நம்ம கவர் தட்டு எடுக்கணும், ஸ்லீவ்லேயும் நம்ம கவர் தட்டு எடுக்கணும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கவர் தட்டு எடுத்துட்டோம். ஸோ நெக்கு கட் பண்ணிட்டோம், கவர் தட்டும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு நம்ம ஆல்ரெடி பேக் நெக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையும் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது கிளாத் நமக்கு. இப்போ இது வந்து காட்டன் கிளாத்ன்றதால் நான் எப்படி வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டிசைனும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, எப்படி கட் பண்ணாலும் ஒன்றும் தெரிஞ்சிக்காது. ஸோ அதனால் கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு இப்போ 2 ஸ்லீவ் நம்ம இதில் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்லீவும் கட் பண்ண போகிறதால நம்ம இந்த மாதிரி வந்துட்டு 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து துணி வந்து குறுக்க வட்டத்தில் தான் போட்டு கட் பண்ணுறேன். ஸோ காட்டன் கிளாத்ன்றதால நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னங்கை பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரே ஸ்ட்ரைட் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ முன்னங்கையில் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இது வந்து தைக்கிறதுக்காக வேண்டி மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டுட்டோம்.
இப்போ ஸ்லீவோடைய லென்த் நம்ம வச்சுக்கலாம். அதாவது கையோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம தைக்கிறதுக்கு சேர்த்து ஒரு 4 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ கையோடைய நீட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன் ரெடி அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு, அதாவது கையோடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச்சாக நம்ம கணக்கு பண்ணி 4 இன்ச் வச்சுருக்கிறோம். ஸோ 4 இன்ச் இப்படி கணக்கு பண்ணிவிட்டு இந்த பக்கமும் 4 இன்ச் நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் நம்ம வந்து ஆமல் ஷேப் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் நம்ம கீழே இறக்கிக்கலாம். சின்ன குழந்தைன்றதால் நம்ம ஒரு 1.5 இன்ச் இறக்குனா போதும். ஸோ 1.5 இன்ச் இறக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே ஷேப் போட்டுடலாம். இப்போ ஸ்லீவுடைய ஷேப் வந்து போட்டுட்டோம். இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். ஆமோல் வந்து நமக்கு 5.5 இன்ச் வரணும் இல்லைங்களா, அந்த கரெக்டாக அந்த 5.5 இன்ச் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். 5.5 இன்ச் எங்கே வருதோ அதுலேருந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆமோலுக்கு வந்துட்டு 5.5 இன்ச் கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோம். சுற்றளவு பார்த்தீங்கன்னா கையோடைய சுற்றளவு 4 இன்ச்சு. ஸோ அதை கணக்கு பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம துணியை விட்டு கோடு போட்டுட்டோம். இப்போ நம்ம ஷுவராக வந்துட்டு மார்க்கிங்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா கவர் தட்டு எடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் ஷேப்பில் நம்ம கவர் தட்டு எடுத்துக்கலாம். அதான் 2 ஸ்லீவும் ஒன்றா வச்சு தான் நம்ம கவர் தட்டு எடுக்கணும். இப்போ நம்ம கவர் தட்டு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ஸோ 3 பீஸு தான் சுடிதார் டாப்புக்கு வந்துட்டு. ஸோ இந்த 3 பீஸ் வச்சு நம்ம டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸ்லாம் நம்ம வந்துட்டு நெக்குக்கு, அதாவது கழுத்துக்கு நமக்கு தைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ்லாம் நம்ம இதிலே வச்சு கட்டிடலாம். இப்போ இந்த டாப்புடைய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து போட போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும்தான். செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.